நாம் எல்லாரும் இருக்கிற இடங்களில் உங்கள் இருதயத்தின் ஆழங்களிலிருந்து ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடலாமா? நம்முடைய தேவன் நம்ம மத்தியில் வல்லவராக இருக்கிறார். நம்முடைய தேவன் நமக்காக மிகப்பெரிய காரியங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். இந்த இரவு நேர ஜெபத்தில் இங்கே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு வேரையும் ஆண்டவர் இன்றைக்கு விசேஷித்த விதமாக நன்மையினால் நிரப்பப் போகிறார். இன்றைக்கு ஆசீர்வாதங்களினால் நிரப்பப் போகிறார். இன்றைக்கு நீங்கள் இதை விசுவாசித்தீர்களே என்றால் கர்த்தர் உங்களுக்கான பெரிய காரியங்களை இன்றைக்கு நம்ம மத்தியில் செய்ய போகிறார். எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவரே எங்கள் மத்தியில் இன்றைக்கு எங்களோடு பேசுங்க, எங்கள் மத்தியில் நீங்கள் இன்னைக்கு இறங்கி வாருங்க, ஆண்டவருடைய தொடுதலை நாங்கள் உணர வேண்டும், ஆண்டவரே நாங்கள் உம்மோடு இருக்கிறதான பாக்கியத்தை இன்னும் அதிகமாக பெற வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவரே நாம் கூப்பிடலாமா? ஆண்டவரே எங்கள் மத்தியில் வாங்க, ஆண்டவரே எங்களுக்காக கிரியைகளை செய்யுங்க, நாங்கள் என்னென்ன தேவைகளில் இருக்கிறோமோ அந்தந்த தேவைகளில் இருந்து எங்களுக்கு ஒரு விடுதலையை தாங்க. எல்லா சூழ்நிலைகளிலும் இருந்து கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தரப்போகிறார். இன்றைக்கும் நீங்கள் ஆண்டோட சமூகத்தில் எதற்காக எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ அதை உங்களுக்கு நன்மையாக முடிய பண்ண போகிறார். இன்றைக்கு எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் கேட்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கி எங்கள் வாழ்க்கையில் ஏதாவது ஒன்று செய்யுங்க, இன்றைக்கு ஏதாவது ஒரு அற்புதத்தை எங்கள் வாழ்க்கையில் செய்யுங்க என்று நாம் விசுவாசத்தோடு நம்ம கேட்க போகிறோம். வேதத்தில் யாரெல்லாம் விசுவாசத்தோடு ஆண்டவரிடம் கேட்டார்களோ அவர்களுக்கு எல்லாருக்கும் ஆண்டவர் பதிலை கொடுத்தார். யாருக்குமே அவர் பதிலை கொடுக்கவில்லை என்று நாம் பார்க்க முடியாது. விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் ஏதாவது கேட்ட ஆண்டவர் நம்மளை கைவிட்டதே கிடையாது. இன்றைக்கி இந்த இடத்துல கூடியிருந்திருக்கிற எல்லாரிடத்துலையும் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒன்றே ஒன்று தான், நீங்கள் என்னை நோக்கி விசுவாசத்தோடு என்னை பாருங்கள். பிரியமானவர்களே, நம்ம ஆண்டவரிடத்தில் விசுவாசத்தோடு நம்ம இன்றைக்கி எதிர்பார்க்க போகிறோம். ஆண்டவரிடத்தில் நம்ம இன்றைக்கி ஏதாவது பெற வேண்டும் என்றால் நாம் விசுவாசத்தோடு அவரிடத்தும் கிட்டி சேர வேண்டும். எல்லாரும் நம்முடைய வாய்களை திறந்து நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, நாங்கள் உம்மை விசுவாசத்தோடு நோக்கி பார்க்குறோம்ப்பா, இந்த காரியங்களில் எங்களுக்கு ஒரு விடுதலை தாங்க, இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு விசுவாசத்தை தாங்க, இந்த காரியத்தில் எங்களுக்கு ஒரு அற்புதத்தை தாங்கப்பா என்று நம்ம எல்லாரும் விசுவாசத்தோடு கேட்போம். ஆபிரகாமுக்கு நன்மை செய்த தேவன் எங்களுக்கும் செய்வாராக, சாராளை நினைத்தருள்ள தேவன் எங்களுக்கும் நன்மை செய்வாராக என்று நம்ம எல்லாருமே விசுவாசத்தோடு ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுவோம். இந்த இரவு ஜெபத்திலேயும் ஆண்டவர் இன்றைக்கு நம்மத்தில் ஏதோ ஒன்று செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். ஏனென்றால் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன், அவர் அதிசயங்களை செய்கிற தேவன், அவர் மகத்துவம் உள்ளவர், அவர் எல்லாவற்றாலும் நிரப்புகிறவர். அதனால் எல்லாரும் விசுவாசத்தோடு ஆண்டவர் சமூகத்தில் நம்ம அறிக்கை பண்ணலாம். ஆண்டவரே, இன்றைக்கு ஏதாவது செய்யுங்க, எங்கள் மத்தியில், எங்கள் குடும்பத்தில் ஏதாவது செய்யுங்க, எங்கள் பிள்ளைகள் மத்தியில் ஏதாவது செய்யுங்க. இந்த இரவு நேர ஜெபம் எங்களுக்கு ஆசீர்வாதமாக அமையட்டும் என்று நம்ம எல்லாரும் வாய்களை திறந்து ஒரு நிமிடம் ஆண்டவரை பார்த்து கேட்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் தகப்பனே. உம்மை நோக்கி பார்த்ததான முகங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை தகப்பனே. ஆவியானவரே, இந்த ப்ரேயர் டைம் சேனலில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் நீர் நினைத்தருள்வீராக. இயேசப்பா, யார் யார் என்னென்ன நோக்கத்தோடு இந்த இடத்துல வந்திருக்கிறார்களோ எல்லாருடைய இருதய விருப்பத்தையும் என் தேவாதி தேவன் நீர் நிறைவேற்றுவீராக ராஜா. ஆமேன். அந்நாளை நினைத்தருளின தேவன் உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருள்வீராக தகப்பனே. நோவாவை நினைத்தருளின தேவன் உம்முடைய பிள்ளைகளை நினைத்தருள்வீராக ராஜா. யோபுவை நினைத்தருளின தேவன் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் நினைத்தருள்வீராக ராஜா. எந்தெந்த இடத்துல அவர்கள் எல்லாவற்றையும் இழந்து போனார்களோ இந்த இரவு ஜெபம் எல்லாவற்றையும் திருப்பி கொண்டிருக்கிற ஜெபமாக அமையட்டும் ஆண்டவரே. அற்புதங்களை செய்கிற தேவன் நீர் ஆண்டவரே. உமக்கொப்பான தேவன் யாருமே இல்லை தகப்பனே. நீரே அவர்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வீராக, அதிசயத்தை செய்வீராக தகப்பனே. ஆண்டவர், இங்கே இருக்கிற ஒரு ஜனங்களும் ஆண்டவரே கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்யவில்லை என்ற ஒரு அவிசுவாசத்தோடு திரும்பி போகாத வண்ணம் கர்த்தர் எனக்கு அற்புதத்தை செய்தார் என்று அவர்கள் ஒவ்வொரு நாளும் விசுவாசத்தோடு முன்னேறி செல்ல அவர்களுக்கு கிருபை கொடுப்பீராக தகப்பனே. ஆண்டவர், இன்றைக்கு யாராவது புதிதாக வந்திருந்தால் ஆண்டவர் அவர்களையும் கர்த்தர் தொடுவீராக ராஜா. அவர்களுடைய விண்ணப்பங்கள் எதுவோ அதையும் கர்த்தர் நிறைவேற்றி கொடுப்பீராக ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு ஜனங்களுடைய மன விருப்பத்தையும் நிறைவேற்றி கொடுப்பீராக. அவர்கள் இருதயத்தின் விண்ணப்பங்கள் எல்லாம் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறது தகப்பனே. அவர்கள் எல்லாருடைய விண்ணப்பங்களையும் என் தேவாதி தேவன் பரத்திலிருந்து அவர்களுக்கு பதிலை கர்த்தர் கொடுப்பீராக ராஜா.
ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிற அந்த முகங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போகக்கூடாது தகப்பனே. ஆண்டவரே, சிறிது நேரம் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க போகிறோம், உம்முடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். எங்கள் தேவன் நீர் எங்களோடு பேசுவீராக தகப்பனே, எங்களோடு இடைபடுவீராக ராஜா. ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்கு வேண்டியதான மன்னாவே என் தேவன் நீர் கொடுப்பீராகப்பா. ஆண்டவரே, எல்லா தேவைகளில் இருக்கிறதான எல்லா விதமான கவலைகளிலும் கஷ்டங்களிலும் கண்ணீரிலும் போய்கொண்டிருக்கிறதான இந்த பிள்ளைகளை என் தேவன் நீர் சந்திப்பீராக தகப்பனே. இசப்பா, அடிமைத்தனத்தில் இருந்ததான இஸ்ரவேல் ஜனங்களே என் தேவன் நீர் ஒரு நாளில் சந்தித்தீர் தகப்பனே. அவருடைய நெருக்கங்களிலிருந்து அவர்களை விடுவித்தீர். அதே போல ஆண்டவரே, இன்றைக்கும் அப்பா ப்ரேயர் டைம் சேனலில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களிலும் கர்த்தர் சந்திப்பீராக. என் தேவன் ஆண்டவர், எங்கள் ஜெபத்தை கர்த்தர் கேட்டதற்காக நன்றி தகப்பனே. மீதமுள்ள ஒவ்வொரு நிமிடமும் நேரமும் என் தேவன் எங்களோடு கூட இருந்து எங்களோடு பேசுவீராக ராஜா. எல்லா துதி கன மகிமை ஒருவருக்கே செலுத்துகிறோங்க தாவே. நீர் பெருகணும், நாங்கள் சிறுகணும். ஆண்டவர் எங்களோடு கூட இருங்க, எங்களை பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆம், கிறிஸ்துக்கள் பிரியமான தேவ ஜனங்களே, இந்த ப்ரேயர் டைம் சேனல் மூலமாக உங்கள் யாவரையும் நாங்கள் வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்றைக்கு தான் நீங்கள் புதிதாக வந்திருப்பீர்களே, ஆனால் கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆம் பிரியமானவர்களே, இந்த இரவு நேர ஜெபத்தில் கலந்து கொண்டிருக்கிற நீங்களும் ஒருவேளை பலவிதமான பிரச்சனைகளிலேயும் பலவிதமான கஷ்டங்களிலேயும் பலவிதமான துயரங்களிலேயும் கடந்து வந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை அப்படியே வெறுமையாக அனுப்ப போகிறதில்லை. உங்களுக்கான பதிலே இந்த நேரத்தில் கர்த்தர் தரப்போகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் எனக்கான பதிலை இந்த ஜெப நேரத்தில் தருவார். கர்த்தர் எனக்கான ஒரு வெகுமதி இந்த நேரத்தில் எனக்கு தருவார். நீங்கள் விசுவாசித்தீர்களேயானால் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஆமென். இந்த ஜெப நேரத்தில் நாங்கள் ஆயத்தமாகி கொண்டு இருக்கும்போது கர்த்தர் காண்பித்த ஒரு விஷயம்தான், ஒரு துப்பாக்கியிலிருந்து கன் எப்படி சுடுமோ அதே போல் ஒரு எதிரியை வீழ்த்துகிறதான ஒரு அனுபவத்தை ஆண்டவர் காண்பித்தார். ஆம் பிரியமானவர்களே, நாம் சத்துருவை வீழ்த்த வேண்டும் என்றால் நம்முடைய பலமோ நம்முடைய சுயமோ அதற்கு பத்தாது. மாறாக அவனுடைய வேத வசனம் நமக்கு அதற்கு முக்கியமாக காணப்படுகிறது. ஆம், ஆவியின் பலனாலும் ஜீவனுள்ள வார்த்தையினாலும் மாத்திரமே எதிரியை நம்மளால் சுட்டு வீழ்த்த முடியும். நம்முடைய பலம் கொண்டு நம்முடைய எதிரியை சுட்டு வீழ்த்த முடியாது. இன்னைக்கு இங்கே கடந்து வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ ஜனங்களும் நம்முடைய மனதின் ஆழத்தில் புரிய வேண்டிய ஒரே ஒரு விஷயம் இதுதான். நம்முடைய எதிரியாகிய சாத்தானின் தந்திரங்களை நாம் வீழ்த்த வேண்டுமே என்றால் ஆவியும் வல்லமையும் ஜீவனும் நிறைந்த நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிறதான ஒவ்வொரு வார்த்தைகளுமே அதற்கு காரணமாக இருக்கின்றன. ஒரு தேவ மனிதன் இவ்வாறாக சொல்லுகிறார், நீங்கள் எதை தான் உங்கள் வாயின் மூலமாக அறிக்கை பண்ணுகிறீர்களோ அதுதான் நீங்களாகவே இருக்கிறீர்கள். ஒருவேளை நீங்கள் பயத்தின் மத்தியில் இருந்து கொண்டு எனக்கு பயம் ஆளுகை செய்கிறது, என்னால் பயத்திலிருந்து மீள முடியவில்லை என்று நீங்கள் ஒருவேளை சொல்லி கொண்டிருந்தீர்களே, ஆனால் பயமே உங்களை ஆளுகை செய்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நாம் ஒருபோதும் பயத்திற்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஒருவேளை கர்த்தர் உங்களுடைய காரியத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் தாமதப்படுத்தி கொண்டு இருக்கலாம். அது உங்களுக்கு நடக்காது என்று உங்கள் மனதில் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். கர்த்தர் இதை செய்ய முடியாது, கர்த்தரால் இதை செய்ய முடியாது, கர்த்தர் இதை என்னுடைய வாழ்க்கையில் செய்ய மாட்டார் என்று அவிசுவாசம் உங்கள் வாயினால் வந்து கொண்டிருக்கலாம். நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் வாயினால் அவிசுவாசத்தை சொல்லுகிறீர்களோ அதுவே உங்கள் வாழ்க்கையாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒரு வேளை காய்ச்சல் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் ஏதோ ஒரு உடம்பு சூடாக இருந்ததுனால எனக்கு காய்ச்சல் இருக்குன்னு நீங்கள் சொல்லலாம். ஆனால் அது என்னது? சாதாரண ஒரு உடல் வெப்பம்தான். ஆனால் நீங்கள் காய்ச்சல் என்று சொல்லி 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 உண்மையாகவே அது காய்ச்சலாகவே மாறிடும். ஏன்னா உங்கள் வாயில் அவ்வளோ பெரிய வல்லமை இருக்கிறது. வசனம் சொல்லுகிறது, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும். உங்கள் இருதயத்தில் எந்த அளவுக்கு பயம் இருக்கிறதோ அதுதான் வாயில் வரும். உங்கள் இருதயத்தில் எந்த அளவு அவிசுவாசம் நிறைந்திருக்கோ அதுதான் உங்கள் வாயில் வரும். உங்கள் இருதயத்தில் எந்த அளவு என்னால் இதை மேற்கொள்ள முடியாது என்று அவிசுவாசம் நிறைந்திருக்கிறதோ அதே போலதான் உங்க வாழ்க்கையும் மாறிவிடும். பிரியமானவர்களே, நம்முடைய வேதத்தில் கூட தாவீது என்கிறதான ஒரு மனுஷனை நம்மால் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இந்த தாவீது என்ன செய்தான் என்று நம்மை பார்த்தோமே, ஆனால் கோலியாத் என்கிறதான ஒரு அரக்கன் எல்லாரையும் பயமுறுத்தி கொண்டே இருக்கிறான்.
அந்த சமயத்திலும் அங்கே கூடியிருந்த ஜனங்களால் இந்த கோலியாத்தை எதுவுமே பண்ண முடியலை. ஆனால் தாவீது சொன்னான், இவனை என்னால் மேற்கொள்ள முடியும், இவனை என்னால் ஜெயிக்க முடியும், இவனை என்னால் தோற்கடிக்க முடியும், ஏனென்றால் என் தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, எவ்வளோ பெரிய வார்த்தை பார்த்தீர்களா? சிறிய தாவீது தான், ஆனால் அவனுடைய வாயின் வார்த்தைகளை பாருங்க. என்னால் முடியும், என்னால் ஜெயிக்க முடியும், நான் மேற்கொள்ளுவேன். ஆம் பிரியமானவர்களே, இந்த சின்ன தாவீதுக்குள்ள இருந்த அதே வாயின் வார்த்தை, அதே வாயில் உள்ளதான அந்த அறிக்கை, வாயில் உள்ளதான அந்த நல்ல அறிக்கைகள் இன்றைக்கு இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களுடைய வாயிலிருந்தும் புறப்பட வேண்டும். அப்படி புறப்படுமே ஆனால் நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக மாறிவிடும். ஆமேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் இதை அறிக்கை பண்ணுகிறீங்க? எத்தனை பேர் இதை சொல்ல தொடங்குகிறீங்க? நான் ஜெயிப்பேன், நான் மேற்கொள்ளுவேன், என்னால் இது முடியும் என்று சொல்ல சொல்ல கர்த்தர் உங்களுக்காக கிரியைகளை செய்ய ஆரம்பிப்பார். மாறாக பேதுருவை கூட பாருங்க தேவ ஜனங்களே, அவன் ஆண்டவரோடு கூட இருந்தவன் தான், ஆண்டவர் மூலமாக செய்யப்பட்ட அற்புதங்களை பார்த்தவன் தான். ஒரு நாள் ஆண்டவர் கடலில் நடந்து வந்து கொண்டிருக்கிறார். பேதுருவுக்கும் ஆசை வந்து விட்டது, நானும் இந்த கடலில் நடக்க வேண்டும் என்று. அவனும் விசுவாசத்தினால கடலில் நடக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் நடந்து கொண்டிருக்கும்போது அவன் புயலையும் காற்றையும் தனக்கு முன்பாக வருகிறதான எல்லா விதமான எதிரான சூழ்நிலைகளையும் பார்க்கும்போது அவனால் ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க முடியலை, அவனால் முன்னேற முடியலை. அந்த இடத்துல அவனுக்கு ஒரு அவிசுவாசம் வருகிறது. அவன் அவிசுவாசப்பட்டவுடன் அவன் மூழ்கி போகிறான். இந்த நேரத்தில் தான் ஆண்டவர் அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டு, ஏன் அவிசுவாசப்படுகிறாய் என்றார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில் விசுவாசத்தோடு பயணித்து கொண்டிருப்போம். ஆனால் நமக்கு விரோதமாக வருகிறதான புயல்களும் காற்றுகளும் சூறாவளிகளும் நம்ம அவிசுவாசத்திற்கு நேராக பயன்படுத்தி கொண்டிருக்கும். ஆம் பிரியமானவர்களை, நாம் ஒன்றே ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு முன்பதாக நம்முடைய தேவன் நின்று கொண்டு தான் இருக்கிறார். காற்றையும் கடலையும் அதட்டினதான நம்முடைய தேவன் அங்கு நின்று கொண்டு தான் இருக்கிறார். நம்முடைய வாயின் வார்த்தை எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? கர்த்தர் இந்த காற்றை நமக்காக அடக்குவார், கர்த்தர் எனக்காக இந்த புயலை அடக்குவார், என் முன்பதாக நிற்கிறதான எங்கள் தேவன் எனக்கான பாதைகளை உருவாக்குவார் என்ற வாயின் வார்த்தையில் ஒரு நல்ல ஒரு அறிக்கை நமக்கு தேவைப்படுகிறது. ஆம் பிரியமானவர்களே, வேதத்தில் கூட சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்கிறதான தேவ மனிதர்களை நம்மால் பார்க்க முடியும். ஆம், இவர்கள் என்ன செய்தார்கள் என்று நாம் பார்த்தோமே ஆனால் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அவர்கள் அந்த தேசத்தில் உள்ளதான ராஜாவை அவர்கள் கடவுளாக வணங்க வேண்டும் என்கிறதான ஒரு கட்டளை வருகிறது. ஆனால் இவர்கள் மூவரும் ஆண்டவரை அறிந்ததான தேவ பிள்ளைகள், ஆண்டவரை சேவிக்கிறதான தேவ பிள்ளைகள். ஆனால் அவர்கள் அந்த ராஜாவை கடவுளாக வணங்க மறுக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக அக்கினி சூளைகள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது, அக்கினி நிறைந்ததான பந்தங்கள் ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறது. இவர்களுடைய வாயின் வார்த்தைகள் எப்படி தெரியுமா இருந்தது? நாங்கள் ராஜாவை வணங்க மாட்டோம், நாங்கள் எங்கள் தேவனை மாத்திரமே தான் வணங்குவோம், எங்கள் தேவன் கூட காப்பாற்றாமல் போனாலும் பரவாயில்லை, நாங்கள் ராஜாவை வணங்க மாட்டோம் என்று அவர்கள் உறுதியாக அறிக்கை பண்ணுகிறார்கள். பிரியமானவர்களே, இந்த இடத்துல உங்களையும் என்னையும் கொண்டு நிறுத்தியிருந்தால் நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம அந்த அக்னியை பார்த்து பயந்திருப்போம், நம்ம அந்த சூழ்நிலையை பார்த்து பயந்திருப்போம், நம் தேவனே அந்த இடத்துல நம்ம மறுதளித்திருப்போம். ஆனால் இந்த 3 வாலிபர்களும் கர்த்தரை மறுதளிக்கவில்லை, அவர் மேல் கொண்டதான அன்பையும் அவர்களை விட்டு விலகவில்லை. மாறாக அவர்கள் வாயில் வந்த அறிக்கை என்ன தெரியுமா? நாங்கள் ஜெயிப்போம், எங்கள் தேவன் இதன் மத்தியில் எங்களுக்காக வருவார் என்கிறதான ஒரு விசுவாசம் அவர்களுக்குள்ளே கடந்து வந்தது. ஆம் தேவஜனமே, ஒருவேளை நீங்களும் இதே போல அக்கினி மத்தியில் நீங்கள் நடந்து கொண்டிருக்கலாம். ஆனால் நம்முடைய தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? அந்த அக்கினி உங்கள் மேலே பற்றாது. பிரியமானவர்களே, இவர்களைப் போல நாமும் நல்ல விசுவாச அறிக்கைகளை நம் வாயின் மூலமாக நாம் கொடுக்க போகிறோம். நம்ம தாவீதை பார்த்தோம், அவன் எப்படி தன்னுடைய வாயின் வார்த்தையினால, வாயின் அறிக்கையினால அந்த கோலியாத்தை வென்றான் என்று. நம் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை பார்த்தோம், அவர்கள் எப்படி தங்களுடைய வாயின் வார்த்தையினால் அறிக்கை செய்து தங்களுடைய தேவனை உயர்த்தினார்கள் என்று பார்த்தோம். பிரியமானவர்களே,
நாம் பேதுருவை பார்த்தோம். அவன் வாயினால அவிசுவாச அறிக்கை வந்ததுனால அவனுடைய முடிவு என்ன என்பதையும் பார்த்தோம். பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்களும் உங்கள் வாயினோட வார்த்தை, உங்கள் வாயின் அறிக்கைகள் எப்படி இருக்கிறது என்று நம்ம சோதித்து பார்க்க வேண்டும். ஒருவேளை கஷ்டத்தில் இருந்து கொண்டு நான் கஷ்டத்திலே இருக்கிறேன் என்று சொல்லிக்கொண்டோமே இருந்தோமே ஆனால் நாம் கஷ்டத்திலே தான் இருக்க முடியும். நான் கடனிலே மூழ்கி இருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால் அதே கடன் தான் நம்மளை ஆளுகை செய்யும். நான் ஜெயிப்பேன் என்று நீங்கள் விசுவாச அறிக்கை பண்ணுவீர்களே ஆனால் நீங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் ஜெயித்து கொண்டு முன்னேறி சென்று கொண்டே இருப்பீர்கள். கர்த்தர் யோசுவாவோடு சொன்னது போல நாமும் இந்த நல்ல வார்த்தைகளை அறிக்கை செய்து அந்த நல்ல தேசத்தை சுதந்தரிக்க போகிறோம். கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதான வாக்கு தத்தங்களை நம்ம சுதந்தரிக்க போகிறோம். இவை எல்லாவற்றுக்கும் முக்கியமான ஒரே காரணம் நம்முடைய வாயின் அறிக்கைகள் தான். நம்ம வாயின் அறிக்கை நன்றாக இருந்தால் கர்த்தருடைய வார்த்தைகள் நமக்குள்ளே கிரியை செய்து நம்முடைய வாழ்க்கையும் நன்றாக இருக்கும். ஹல்லேலூயா. ஆனால் எப்போது நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவிசுவாசமாக மாறுகிறதோ, நம்ம அவிசுவாசத்திற்கு இடம் கொடுக்கும்போது தான், நம்ம பயத்தின் மத்தியில் மூழ்கும்போது தான் நம்முடைய வாயின் வார்த்தைகள் அவிசுவாசமாக மாறுகிறது. நம்முடைய வாயின் வார்த்தைகள் தேவனுக்கு பிரியமில்லாததாக மாறுகிறது. அதனால நம்ம இன்னைக்கு சில வசனங்களை நம்ம சொல்லி விசுவாச அறிக்கை செய்து நம்ம அந்த வாக்குத்தத்த வசனங்களை நம்ம சுதந்தரிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் இருதயத்தை ஆயத்தப்படுத்தி கொள்ளுங்க. கர்த்தர் நமக்கான வாக்குத்தத்தங்களை இன்றைக்கு நம்மோடு பேசி நமக்கான காரியங்களையும் நமக்கான அற்புதங்களையும் நமக்கான நன்மைகளையும் இன்றைக்கு செய்ய போகிறார். ஏனென்றால் அவர் அற்புதங்களை செய்கிற தேவன். ஹல்லேலூயா. ஆம் தேவ ஜனமே, நம்ம இன்னைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் ஒருவேளை அற்புதம் இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை அற்புதத்திற்காக நீங்கள் காத்து கொண்டு இருக்கலாம். நம்ம இன்னைக்கு நம்முடைய தேவன் எவ்வாறாக நம்முடைய மத்தியில் அற்புதங்களை செய்கிறார் என்கிறதான சில வசனங்களை நம்ம ஆதாரமாக வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் இருதயத்தில் கை வைத்து சில வசனங்களை நம்ம அறிக்கை பண்ணி நம்ம ஜெபிக்க போகிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கு யாரெல்லாம் அற்புதம் இல்லாமல் இருக்கிறீர்களோ அற்புதங்களை செய்கிற தேவன் இன்றைக்கு உங்களுக்காக அற்புதங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. முதலாவதாக யாத்ராகமம் 15ஆம் அதிகாரம் 11வது வசனம் இவ்வாறாக சொல்லுகிறது. கர்த்தாவே, தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார்? பரிசுத்தத்தில் மகத்துவமுள்ளவரும் துதிகளில் பயப்படத்தக்கவரும் அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார்? இந்த வசனம் நமக்கு அருமையாக சொல்லி தருகிறது. அற்புதங்களை செய்கிற நம்முடைய தேவனுக்கு ஒப்பாக வேறு எதுவுமே கிடையாது என்று சொல்லி. பிரியமானவர்களே, உங்கள் வாழ்க்கையில் கூட ஒருவேளை செங்கடல் போல உங்கள் வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு பிரச்சனைகள் உங்கள் முன்பதாக கடந்து கொண்டிருக்கலாம். யோர்தான் போல பிரச்சனைகள் உங்கள் முன்பதாக சூழ்ந்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களே, நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது போல நம்ம வாயில் உள்ள வார்த்தைகளால் இன்றைக்கு நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். என் தேவன் எனக்கான அற்புதத்தை இதில் செய்வார் என்று. பிரியமானவர்களே, எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோர்தான் பிரச்சனை இல்லை, செங்கடல் பிரச்சனை இல்லை, அதன் மத்தியில் நம் தேவாதி தேவன் நின்று கொண்டிருக்கிறார். ஒருவேளை உங்கள் அற்புதங்களே இது நடக்காது என்று நீங்கள் அவிசுவாசித்து கொண்டிருக்கலாம். பிரியமானவர்களை, இன்றைக்கு விசுவாசிங்க. எனக்கு முன்பதாக செங்கடல் பிரிந்து போகும், யோர்தான் பிளந்து போகும் என்று விசுவாசிங்க. இந்த வசனத்தில் சொன்னது போல ஆண்டவருக்கு முன்பதாக தடைகள் என்பது இல்லவே இல்லை. பிரியமானவர்களே, நம்முடைய வேதத்தில் அந்த தாவீது எடுத்த கூழாங்கல்லை போல அநேக வசனங்களை ஆண்டவர் நமக்கு முன்பதாக வைத்திருக்கிறார். இதை சுதந்திரிக்க வேண்டியதும் சுதந்திரிக்காமல் போவதும் நம்முடைய வாயின் வார்த்தைகளில் தான் இருக்கிறது. சோர்வு கலந்த வார்த்தை உங்கள் வாயில் வந்து கொண்டே இருந்தது ஆனால் உங்கள் இருதயம் முழுவதும் சோர்வுக்குள்ளாக இருக்கிறது என்று அர்த்தம். பிரியமானவர்களே, ஒருவேளை நீங்கள் சூழ்நிலையை மட்டுமே பார்த்து வாழ்ந்து கொண்டுகிற நபராக இருக்கிறீர்களே என்றால் உங்கள் இருதயம் ஃபுல்லாக சூழ்நிலையை மட்டுமே பார்த்து பயந்து கொண்டிருக்கிறதான ஒரு அனுபவம் காணப்படும். நம்ம ஆரம்பத்தில் பார்த்தது போல இருதயத்தின் நிறைவினால் மாத்திரமே வாய் பேசும். இன்னைக்கு எல்லாருமே நம்ம சொல்ல போகிறோம், எனக்கான அற்புதங்களை கர்த்தர் நீர் செய்வீராக என்று நம்ம எல்லாருமே விசுவாசத்தோடு நம்ம இன்னைக்கு ஜெபிக்க போகிறோம். நம்ம இந்த வசனத்தில் வாசித்தது போல அற்புதங்களை செய்கிறவரும் ஆகிய உமக்கு ஒப்பானவர் யார் என்று நாம் வாசித்தோம். பிரியமானவர்களே, அற்புதங்களை செய்கிற அவருக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை. பிரியமானவர்களே, நம்ம இதெல்லாம் வைத்து நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் ஒரு நம்ம கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்த்து ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எனக்கான காரியங்களை ஒரு அற்புதத்தை செய்யுங்க. எனக்கு அற்புதம் உம்மால் மாத்திரமே வரும். நான் மனிதனை பார்த்து கொண்டிருந்த நாட்கள் எல்லாம் முடிந்து விட்டது. நான் ஏதோ ஒரு அற்புதத்திற்காக மனிதனுடைய கரங்களை பார்த்ததான நேரங்கள் உண்டு. என்னுடைய வேலைக்காக
மனிதனை பார்த்ததான நேரம் உண்டு. என்னுடைய உயர்வுக்காக நான் மனிதனை பார்த்ததான நேரம் உண்டு. எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக்கொடுங்க. ஆண்டவரே, நான் இன்று முதல் உம்மை மாத்திரமே நான் நோக்கி பார்க்க போகிறேன். இன்று முதல் நீரே என் நம்பிக்கை. இன்று முதல் நீரே எனக்காக அற்புதங்களை செய்கிறவர் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஒரு விஷயம் நம்ம வாய்களை திறந்து நம்ம அறிக்கை பண்ண போகிறோம். பிரியமானவர்களே, நம்ம அறிக்கை பண்ண அந்த ஆசீர்வாதம் நம்ம கையில் வந்து சேர்ந்தது. எல்லாரும் வாய்களை திறந்து இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாம். ஆண்டவரை, எனக்கான அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா, எனக்கான அதிசயங்களை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரை, உமக்கு ஒப்பானவர் யாருமே இல்லை தகப்பனே. செங்கடலை பிளந்தவர் நீர், யோர்தானை பிளந்தவர் நீர் அப்பா. ஆமென். ஆண்டவரே, ஜனங்கள் உம்மை நோக்கி பார்த்த போது அவர்களுக்கான காடைகளை கொடுத்தவர் நீர், அவர்களுக்கான மன்னாவை கொடுத்தவர் நீர். நாங்கள் உம்மை நோக்கி பார்க்கிறோம், ஏனென்றால் நீர் அற்புதங்களை செய்கிற தேவன் என்று சொல்லி நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். எசப்பா, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவர் எந்தெந்த நோக்கத்திற்காக ஆண்டவர் அவருடைய கரங்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறதோ, எந்தெந்த நோக்கத்திற்காக அவருடைய கண்கள் உம்மை நோக்கி கொண்டிருக்கிறதோ, எல்லாவற்றுக்கும் வேண்டியதான அற்புதங்களையும் அதிசயங்களையும் என் தேவன் நீர் செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே எசப்பா, துதிகளில் பயப்படத்தக்கவர் நீர் ஒருவர் மாத்திரமே தகப்பனே. அற்புதங்களை செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரமே. உமக்கு ஒப்பான தேவன் யாருமே இல்லை என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் கர்த்தாவே. இன்றைக்கு நாங்கள் ஒரு முடிவெடுக்கிறோம் தகப்பனே. எங்களுக்கான காரியங்களை கர்த்தர் நீர் ஆண்டவரே செய்வீராக தகப்பனே. ஆண்டவரே, இங்கே இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நீர் இறங்குவீராக ராஜா, நீர் இறங்குவீராக ராஜா. உங்கள் கரத்தை உங்களுடைய பிள்ளைகள் மேலே வைப்பீராக என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி 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 ஆண்டவரே. ஹல்லேலூயா. தேவஜனமே, அடுத்ததாக ஒரு வார்த்தை கூட நம்ம சில ஜெபிக்க போகிறோம். யோசுவா 3ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. யோசுவா ஜனங்களை நோக்கி, உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு கர்த்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வார் என்றான். பிரியமானவர்களே, இந்த வசனத்தில் நம்ம பார்க்குறோம், இன்னைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்க, நாளைக்கு கர்த்தர் உங்கள் மத்தியில் அற்புதங்களை செய்வார் என்று கர்த்தர் யோசுவா மூலம் சொல்லுகிறதை நம்ம இங்கே இடத்துல பார்க்கிறோம். தேவஜனமே, இன்றைக்கும் கர்த்தர் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் மத்தியில் அற்புதம் நடக்கும். அது என்னம்மா பரிசுத்தம் என்று நீங்கள் கேட்கலாம். ஒருவேளை ஒரு சின்ன கோபம் போதும் நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணுகிறதற்கு, ஒரு சின்ன எரிச்சல் போதும் நம்முடைய அற்புதத்தை நம் கையில் பெறவிடாமல் இருப்பதற்கு. பிரியமானவர்களே, ஒரு சின்ன சின்ன காரியம்தான் என்று சொல்லிக்கொண்டு நம்ம எல்லாவற்றையும் நம்ம நிர்விசாரமாக விடுவோம். அதுவே நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒரு விதத்தில் அது அற்புதத்திற்கு தடையாக இருந்து கொண்டே தான் இருக்கிறது. தேவஜனமே, நம்முடைய வேதத்தில் ஆகான் என்கிறதான ஒரு மனிதனை பற்றி நாம் அறிவோம். அவனுடைய ஒரு பொருளாசை காரணமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வந்ததான ஒரு வெற்றி அவன் மூலமாக இழக்க நேரிட்டது. இதற்கு காரணம் என்ன தெரியுமா? ஒரு பொருளாசை தான். அதே போல தான் நம்முடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு கோபங்கள், ஏதோ ஒரு எரிச்சல்கள், ஏதோ ஒரு அன்பில்லாத காரணங்கள், ஏதோ ஒரு மாம்ச கிரியைகள் நம்ம மத்தியில் இருக்குமே. ஆனால் அதுவே நம்முடைய வாழ்க்கையில் அற்புதங்களை பெறுவதற்கு தடையாக கூட இருக்கலாம். அதை தான் ஆண்டவர் யோசுவாவிடம் சொன்னார், இன்றைக்கு நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள். தேவஜனமே, இந்த ப்ரேயர் டைம் சேனலில் கலந்து கொண்டிருக்கிறதான நம்மளையும் சில பேர் இப்படி ஒருவேளை நம்ம காணப்பட்டால் நம்மை ஆண்டவரிடம் இன்று ஒப்பு கொடுப்போம். எல்லாரிடமும் ஏதோ ஒரு குறைவு இருக்க தான் செய்யும். ஆனால் நம்மை ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அந்த குறைவுகளை எல்லாம் நம்முடைய தேவன் நிறைவாக மாற்றுவார். ஒருவேளை உங்களை கோபத்தின் ஆவி ஏதாவது ஆட்கொண்டிருக்கலாம். கணவன் மூலமாகவோ இல்லை பிள்ளைகள் மூலமாகவோ ஏதோ ஒரு கோபம் ஆட்கொண்டிருக்கலாம். அந்த கோபமே உங்கள் வீட்டில் வருகிறதான ரட்சிப்பை தடை பண்ணுகிறதற்கான ஒரு பெரிய சாத்தானின் ஆயுதமாக மாறிவிடும். ஒருவேளை உங்கள் பிள்ளைகள் மூலமாக எரிச்சல்கள் வந்து கொண்டிருக்கலாம். ஆனால் உங்கள் பிள்ளைகள் மனம் மாற வேண்டும் என்று நீங்கள் ஜெபித்து கொண்டிருக்கலாம். ஆனால் அவர்கள் மீது உள்ளதான எரிச்சல்கள், அவர்கள் மீது உள்ளதான ஏதோ சில காரணங்கள் உங்களுடைய பிள்ளைகளை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாக அது மாற்ற முடியாமல் மாறிவிடும். பிரியமானவர்களே, நீங்கள் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுங்க. கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமே என்றால் நான் என்னை பரிசுத்தம் பண்ணி கொள்ள வேண்டும். ஒருவேளை என்னிடம் இருக்கிற கோபங்கள் என்னுடைய ஆண்டவருக்கு என்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய தடை என்றால் அதை கர்த்தாவே எனக்கு மாற்றி தாரும் என்று நம்ம இன்னைக்கு எல்லாருமே கேட்க போகிறோம்.
ஒரு விஷயம், நம்ம எல்லாரும் நம்முடைய இருதயங்களை திறந்து ஆண்டுடைய சமூகத்தில் நம்முடைய குற்றங்களை நம்ம அறிக்கையிட்டு அந்த அற்புதங்களை எல்லாம் பெறுவதற்கு நம்ம ஆயத்தமாகவும். சாத்தானுடைய பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நம்ம ஏதோ ஒரு விதத்தில் மாம்ச கிரியைகளுக்கு நம்ம உட்படுத்தி கொண்டு ஏதோ ஒரு விதத்தில் நம்ம மாம்சீக ரீதியாக வாழ வைத்து கொண்டு ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவருடைய அற்புதங்களையும் அவருடைய கையிலிருந்து பெறக்கூடாது என்பதே சாத்தானுடைய மிகப்பெரிய தந்திரம். இன்றைக்கு நம்ம எல்லாரும் வசனத்தின் மூலமாக நம்முடைய வாயின் நல்ல வார்த்தைகள் மூலமாக அந்த சாத்தானை நம்ம தோற்கடிக்க போகிறோம். எத்தனை பேர் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்க? எல்லாரும் உங்கள் இருதயங்களை திறந்த ஆண்டவருடன் கேளுங்க. நான் மிகப்பெரிய ஒரு அற்புதத்திற்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன். ஏதாவது குறைகள் என்னிடம் இருக்குமே, ஆனால் என்னை மன்னிங்க ஆண்டவரே, என்னை நீங்கள் சுகப்படுத்துங்க, என்னை நீங்கள் பலப்படுத்துங்க என்று நம்ம எல்லாரும் இருதயத்திலிருந்து நம்ம கேட்க போகிறோம். சாத்தானுக்கு மாத்திரம் நம்ம எப்போதுமே ஜெயத்தை வாங்கி கொடுத்துடக்கூடாது. இது எல்லாமே சாத்தானுடைய ஒரு ஆயுதமாக இருக்கிறது. இந்த கோபங்கள், இந்த எரிச்சல்கள், இந்த பகைகள், இது எல்லாமே சாத்தானுடைய மிகப்பெரிய ஆயுதங்களாக இருக்கிறது. இவை எல்லாவற்றையும் நம்ம இன்றைக்கு இரவோடு நம்ம ஒழிக்க போகிறோம். இன்றைக்கு இரவு இந்த மாம்ச கிரைகளை எல்லாம் நம்ம விட்டு கர்த்தர் நமக்காக வைத்திருக்கிறதான ஒரு பெரிய அற்புதத்தை நம்ம காண போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆயத்தமா இருக்கீங்க? எத்தனை பேர் நீங்க உங்கள் ஆண்டுடைய சமூகத்துல சர்வாங்க தகன பலியாக ஒப்பு கொடுக்க நீங்க ஆயத்தமா இருக்கிறீங்க? ஆயத்தமா இருக்கிற எல்லா தேவ ஜனங்களும் உங்க இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பாருங்க. ஆண்டவரே, இதுவரை செய்த குற்றங்களை மன்னிங்க, இதுவரை செய்த தவறுகளை மன்னிங்க. ஆண்டவரே, ஏதாவது என் மூலமாக என் வாழ்க்கையில நடக்க வேண்டிய அற்புதங்கள் தடையாகுமே என்றால் எல்லாவற்றையும் தேவன் இன்றைக்கு சுட்டெரித்து போடுங்க என்று சொல்லி நம்ம இன்னைக்கு எல்லாரும் ஜெபத்தில் போராட போகிறோம். நம்ம இன்னைக்கு எல்லாருமே ஜெபத்தில் நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் தரித்திருக்க போகிறோம். எல்லாரும் உங்கள் வாய்களை திறந்து நீங்கள் சொல்லுவீர்களா? இனி என்னோட வாழ்க்கையில் சத்துருக்கு இடம் இல்லை, அந்த கிரியைகளுக்கு இடம் இல்லை என்று சொல்லி இன்னைக்கு நம்மளை பரிசுத்தம் பண்ண கொள்ள போகிறோம். இன்னைக்கு நம்ம பரிசுத்தம் பண்ண நீங்கள் இவ்வளோ நாள் காத்திருந்ததான ஏதோ ஒரு அற்புதத்தை கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் வருகிற நாட்களில் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எல்லாரும் நம்ம இருதயங்களில் கை வைத்து ஆண்டவர்கிட்ட கேட்கலாம். ஆண்டவரே, இந்த இருதய பரிசுத்தமாக மாறணும் அப்பா, என்னுடைய கண்கள் பரிசுத்தமாக மாறணும், என்னுடைய செவிகள் பரிசுத்தமாக மாறணும். ஆண்டவரே, எல்லாவற்றையும் உங்கள் கரங்கள் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று நீங்கள் சொல்வீர்களே ஆனால், நீங்கள் எனக்கு அறிக்கை பண்ணுவீர்களே ஆனால், கர்த்தர் உங்களுக்கான அற்புதங்களை அவர் செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். நீங்கள் ஆயத்தம் என்றால் அவரும் ஆயத்தமாக தான் இருக்கிறார். ஆண்டவர் எப்போதுமே ஒரு பரிசுத்தமான பாத்திரத்தில் ஏதோ ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று அவர் எப்போதுமே ஆவலாக இருக்கிறார். நீங்களும் இன்னைக்கு உங்கள் இருதயத்தை இப்போ பரிசுத்தமாக நீங்கள் ஒப்பு கொடுத்தீர்களே என்றால் கர்த்தர் ஏதோ ஒரு கிரியையை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறார். நம்ம எல்லாரும் ஜெபிக்கலாம். தேவஜனமே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். தகப்பனே, நாங்கள் எங்களை உம்முடைய சமூகத்தில் ஒரு சர்வாங்க தகன பலிகளாக உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். தகப்பனே, அற்புதத்திற்கு தடையாக இருக்கிறதான தடைகள் எங்களிலிருந்து விலகி போகட்டும். ஆண்டவரே, எல்லா விதமான தடைகளையும் கர்த்தர் நீர் மாற்றுவீராக. தகப்பனே, ஆண்டவரே, நாங்கள் விசுவாசிக்கிறோங்க தாவே. இங்கே கூடியிருக்கிற ஒவ்வொரு ஜனங்களையும் ஆண்டவரே நீர் கையில் எடுப்பீர் ராஜா. எங்கள் குறைகளை நீர் மன்னிங்க ஆண்டவரே. நாங்கள் ஏதோ ஒரு அற்புதத்திற்காக காத்திருக்கிறோம் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ ஒரு ரீதியில் ஆண்டவரே ஏதோ ஒரு நன்மை உம்மிடத்திலிருந்து பெறலாம் என்று காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. ஒருவேளை அது ஆண்டவரே சப்ப திருமண காரியமாக இருக்கலாம், ஒருவேளை குழந்தை பாக்கியமாக இருக்கலாம், ஒருவேளை வேலைக்காக இருக்கலாம். ஆண்டவரே, ஏதோ ஒரு ரீதியில் அப்பா நாங்கள் ஆண்டவரை காத்து கொண்டிருக்கிறோம் கர்த்தாவே. எல்லாவற்றிலையும் ஆண்டவர் உங்கள் கிருபை இறங்கட்டும் ஆண்டவரே. நாங்கள் இன்றைக்கு எங்களை உங்கள் சமூகத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம் ஆண்டவரே. எங்களை பரிசுத்தப்படுத்தி கொள்ளுங்க தாவே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்தினதற்காக நன்றி தகப்பனே. இங்கே இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் கண்ணோக்குனதற்காக நன்றி. நீர் அற்புதங்களை செய்ய போகிறதற்காக நன்றி கர்த்தாவே. எங்கள் மத்தியில் நீங்கள் பெரிய ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டீரே, அதற்காக நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆம் பிரியமானவர்களே, நம்ம விசுவாசிப்போம் ஆண்டவர் நம்மளை பரிசுத்தப்படுத்தினார் என்று. நம்ம விசுவாசிப்போம் கர்த்தர் எனக்காக ஒரு அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் என்று நம்ம விசுவாசிப்போம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் அற்புதங்களை செய்கிறவராகவும் அவர் அதிசயங்களை செய்கிறவராகவும் சுற்றி திரிந்தார் என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். அதே ஆவியானவர் இன்றைக்கு நம்ம மத்தியிலும் அற்புதங்களை செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார். நீங்களும் ஆயத்தம் என்றால் அவரும் ஆயத்தமாக தான் இருக்கிறார். நீங்கள் உங்களை இன்றைக்கு பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்க. நீங்கள் விசுவாசிங்க. ஆண்டவரே, அற்புதம்
அற்புதங்களை செய்ய உம்மை போல வேறு யாரும் என்னுடைய வாழ்க்கையில் இல்லை என்று நீங்கள் விசுவாசித்தீர்களே, ஆனால் வருகிற நாட்களில் ஒரு பெரிய அற்புதத்தை உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் அறுவடை பண்ண போகிறார். ஹல்லேலூயா. ஒரு சின்ன சாட்சியை மாத்திரம் சொல்லிக்கொண்டு நம்ம இந்த பகுதி நம்ம நிறைவு செய்ய போகிறோம். பிரியமானவர்களே, இது நடந்ததான ஒரு உண்மை சம்பவம். அமெரிக்க தேசத்தில் பார்த்தோம் என்றால் ஒரு ஏழ்மையான ஒரு குடும்பம், அம்மா அப்பா 2 பிள்ளைங்கன்னு சொல்லி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். ஆனால் திடீரென்று கணவன் மரித்து போகிறான். இந்த பிள்ளைகள் 2 பேரும் அந்த தாயும் வறுமையில் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அந்த தாய் மிகவும் பலவீனம் உள்ளதான ஒரு தாய். அந்த தாய் நாள் போக போக குடும்ப வறுமை காரணமாக வீட்டு வேலைகளை செய்து தன்னுடைய 2 பிள்ளைகளையும் காப்பாற்ற முடிவு செய்கிறார். அதே போல ஒவ்வொரு நாளும் அவர்கள் வீட்டு வேலைகளுக்கு சென்று அவர்கள் அதில் கிடைக்கிறதான சிறு வருமானத்தை வைத்து தன்னுடைய குடும்பத்தை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஒரு நாள் வந்தது, இந்த அம்மா மிகவும் பலவீனப்பட்டு படுத்த படுக்கையாகிவிட்டார். ஆனால் இந்த அம்மா செய்த ஒரு நல்ல காரியம் என்ன தெரியுமா? எப்போதுமே ஒரு குடும்ப ஜெபம் செய்கிறதான ஒரு தாயாக காணப்படுகிறார். எப்போதெல்லாம் இவர்களுக்கு வறுமை வாட்டுமோ அப்போதெல்லாம் தன்னுடைய 2 பிள்ளைகளுக்கும் எலியாவோட கதையை சொல்லி கொடுப்பாங்களாம். எலியாவை எப்படி காகம் மூலமாக ஆண்டவர் போஷித்தாரோ அதே மூலமாக கர்த்தர் நம்மையும் போஷிப்பார் என்று சொல்லி தினந்தோறும் இந்த எலியா கதையை சொல்லி 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 அந்த 2 பிள்ளைகளுடைய மனதிலேயே அவங்க அந்த எலியாவோட கதையும் அந்த காகம் எப்படி அப்பமும் இறைச்சியும் கொண்டு வந்து கொடுத்ததோ அதே விதமாக அவர்கள் அதே காரியத்தை சொல்லி இந்த பிள்ளைகளுடைய மனதில் ஆழமாக பதித்து விட்டார்கள். இந்த 2 பிள்ளைகளும் தினந்தோறும் யோசிக்குமா, நம்மளும் வறுமையில வாடிக்கொண்டு இருக்கிறோமே, நமக்கான காகம் எப்போ வரும் என்று சொல்லி டெய்லியும் அம்மா கிட்ட கேட்டுக்கிட்டே இருப்பாங்களா. அம்மா சொல்லுவாங்களா, நமக்கான காகத்தை ஏசப்பா அனுப்புவாருமா அப்படின்னு சொல்லி தினந்தோறும் இந்த நல்ல வார்த்தைகளை அந்த தாயும் அறிக்கை செய்து அதே நல்ல வார்த்தைகளை தன்னுடைய பிள்ளைகளுடைய இருதயத்திலும் ஆழமாக செலுத்துகின்றார்கள். அப்போ ஒரு நாள் வந்தது, அந்த தாய் மிகவும் படுத்த படுக்கை ஆகிவிட்டார்கள். அவர்களால் வேலைக்கு செல்ல முடியலை, வீட்டில் சாப்பாடு இல்லை, தண்ணி இல்லை. இந்த 2 சின்ன பிள்ளைகளையும் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறார்கள். அப்போதுதான் இந்த இளைய மகனுக்கு ஒரு வார்த்தை ஞாபகம் வந்தது. தன்னுடைய அம்மா எப்போதுமே சொல்லி கொடுப்பார்களே, எலியா தாத்தாவுக்கு காகம் அப்பமும் இறைச்சியும் கொண்டு கொடுத்ததே என்று சொல்லி எங்கள் அம்மா டெய்லி சொல்லி தருவாங்களே என்று சொல்லிக்கொண்டு இவன் என்ன பண்ணுறான்னா வெளியே வரான். எப்போதுமே பார்த்திங்கன்னா சின்ன பிள்ளைங்களுக்கு நம்ம என்ன சின்ன வயசில் சொல்லி கொடுப்போமோ அது அப்படியே அவங்க இருதயத்தில் ஆழமாக பதிந்து கொள்ளும். ஆனால் இந்த தாய் ஒரு நல்ல காரியம் செய்தாங்க. ஆண்டவர் மேல் உள்ள நம்பிக்கையும் விசுவாசத்தையும் அந்த சின்ன பிள்ளைகளுக்கு இருதயத்தில் அப்படியே புகுத்தி விட்டாங்க. அதை இந்த சின்ன பையன் என்ன பண்ணான்னா அதை விசுவாசித்து கொண்டு ஒரு விடிய கால நேரம் அவங்க அம்மாவும் தன்னுடைய சகோதரனும் தூங்கி கொண்டு இருக்கிறாங்க. இந்த இளைய பையன் என்ன பண்ணுறான்னா அந்த தன்னுடைய வீட்டு காம்பவுண்டுக்கு மேலே ஏறி நிற்கிறான். வீட்டு காம்பவுண்டு மேலே ஏறி நின்று கொண்டு தனக்கான காகம் எப்போ வரும்னு சொல்லிட்டு பார்த்து கொண்டே இருக்கிறான். ஏன்னா அவங்க அம்மா சொல்லி கொடுத்தாங்க, எலியாவை ஆண்டவர் காகம் மூலமாக போஷித்தது போல் நம்மையும் போஷிப்பார் என்று. இந்த பையனுக்கு பசி ஒரு பக்கம், வீட்டில் எதுவுமே இல்லை. அதனால் இவன் என்ன பண்ணுறான், அந்த காம்பவுண்டுக்கு மேலே ஏறி நின்று கொண்டு காகம் எப்போ வரும்னு சொல்லிட்டு அவன் வெயிட் பண்ணிகிட்டே இருக்கான். பிரியமானவர்களே, நடந்த அதிசயம் என்ன தெரியுமா? அந்த வழியாக போய்கிட்டிருந்ததான அந்த தேசத்தோட மிகப்பெரியதான ஒரு அதிபதி அந்த இடத்துல வாக்கிங்காக கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா அது ஒரு அதிகாலை நேரம் அல்லவா. அப்படி போகும்போது இந்த பையனை பார்க்குறாங்க. அவருக்கு ஒரே பயம் ஆகிட்டு, இந்த பையன் இதுக்கு காம்பவுண்டுக்கு மேலே ஏறி நிற்க ஒருவேளை குதிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு பயந்து அந்த தம்பிகிட்ட கேட்குறாங்க, தம்பி என்னாச்சுமா, நீ எதுக்கு காம்பவுண்ட் மேலே ஏறி நிற்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ இந்த பையன் சொல்கிறான், காகம் வருவேன்னு சொல்லியிருந்து அந்த காகத்துக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ அந்த ஐயாவுக்கு எதுவுமே புரியலை. என்ன தம்பி, எந்த காகம் வரும்னு சொல்லிட்டு நீ வெயிட் பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது தன்னுடைய வாழ்க்கையில் நடந்ததான எல்லா விதமான காரியங்களையும் அந்த சின்ன பையன் சொல்கிறான். எங்கள் அம்மா நாங்கள் வறுமையில் இருக்கும்போது எலியா தாத்தாவோட கதை சொல்லி தருவாங்க. எலியா தாத்தாவை காகம் எப்படி போஷித்ததோ அதே போல் நம்மையும் போஷிப்பாருன்னு சொல்லி தருவாங்க. இப்போ எங்கள் வீட்டில் சாப்பாடு எதுவுமே இல்லை ஐயா, அதனால் நான் காகத்துக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சின்ன பையன் சொல்கிறான். இந்த வார்த்தைகள் அந்த மனிதனோட இருதயத்தை அசைத்தது. அந்த மனிதன் என்ன செய்தான் தெரியுமா? ஏன்னா அவன் மிகவும் ஒரு ஐஸ்வர்யவானாக காணப்பட்டான். அந்த மனிதன் அந்த சின்ன பையனையும் அந்த பையனோட அம்மாவையும் சகோதரனையும் 3 பேரையும் தன்னுடைய மாளிகைக்கே கொண்டு செல்கிறான்.
தன்னுடைய மாளிகைக்கு கொண்டு சென்று அவர்களுக்கு வேண்டிய ஆகாரத்தையும் அவர்களுக்கான தங்கும் இடத்தையும் கொடுத்து அவருடைய எல்லா விதமான ஏழ்மையை மாற்றி அந்த பிள்ளைகளையும் ஒரு மெட்ரிகுலேஷனில் படிக்க வச்சு அந்த நாட்களில் அந்த எந்த பையன் காகத்துக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தானோ அந்த பையன் அந்த தேசத்தில் மிகப்பெரிய ஒரு ஆளாக காணப்பட்டான். பிரியமானவர்களே, எவ்வளோ பெரியதான ஒரு அறிக்கை உள்ள விசுவாசத்தை அவங்க அம்மா அந்த பிள்ளைகளுக்கு சொன்னனால அதே விசுவாசம் அந்த பிள்ளையோட இருதயத்திலையும் கிரியை செய்து அந்த பிள்ளையோட வாழ்க்கையும் கர்த்தர் அற்புதமாக மாற்றினார். பிரியமானவர்களே, நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், உங்கள் வாயினால் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்களோ அதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும். துதித்தலும் சபித்தலும் நம்முடைய வாயிலிருந்து தான் புறப்படும் என்று யாக்கோபு அழகாக சொல்லி இருக்கிறார். தேவஜனமே, நம்ம ஒருவேளை நம்முடைய வாயின் வார்த்தைகள் இது வேற, என்னால் இது முடியாது, என்னால் இது நடக்காது என்று ஆண்டவர் இது எனக்கு செய்ய மாட்டார் என்று நீங்கள் அவிசுவாசத்தோடு இருந்திருக்கலாம். இன்னைக்கு உங்கள் வாயோட வார்த்தைகளை நீங்கள் சுத்திகரிங்க. உங்கள் வாயின் வார்த்தைகளை ஆண்டிடம் சொல்லுங்க. ஆண்டவரே, நான் இன்றைக்கு தான் உங்களை விசுவாசிக்கிறோம், என்னுடைய நீர் வாழ்க்கையை நீர் மாற்றுவீர், எனக்கான தேவைகளை நீர் சந்திப்பீர் என்று சொல்லி நீங்கள் நல்ல விதமாக அறிக்கை பண்ண ஆண்டவர் உங்களுக்கான காரியங்களில் அவர் இறங்கி உங்களுக்கான விடுதலையும் உங்களுக்கான அற்புதங்களையும் செய்வார். இன்றைக்கு நம்ம வசனங்களை அறிக்கை பண்ணது போல அவர் நமக்காக அற்புதங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம எல்லாரும் இருக்கிறதான இடங்களில் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாமா? நம்முடைய அந்த செக்ஷனோட லாஸ்ட் பகுதிக்கு வந்திருக்கிறோம். எல்லா தேவ ஜனங்களும் உங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்க்கலாம். நம்முடைய தேவாதி தேவன், நம்முடைய கர்த்தாதி கர்த்தர் நமக்கான அற்புதங்களை செய்கிறவர், நமக்கான அதிசயங்களை அவர் செய்கிறவர். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்கிறதான வாக்குத்தத்தத்தை நமக்கு தந்திருக்கிறவர். பிரியமானவர்களே, நீங்கள் இது எல்லாரும் தினந்தோறும் உங்கள் வாயின் மூலமாக அறிக்கை செய்யணும். எனக்கான நன்மைகளை நான் காணுவேன், என் கண்கள் காணும், என்னை கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார், எனக்கான காரியங்களை கர்த்தர் நடத்துவார் என்று சொல்லி உங்கள் வாயினால் அறிக்கை இட எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமாக அறிக்கை பண்ணுகிறீர்களோ, எந்த அளவுக்கு நீங்கள் விசுவாசத்தோட ஆண்டவரிடத்தில் நீங்கள் அறிக்கை பண்ணுகிறீர்களோ அந்த அளவு தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார். அந்த அளவுக்குள்ளதான ஆசீர்வாதங்களை கர்த்தர் நமக்கு சுதந்திரிக்க செய்வார். எல்லாரும் நம்ம இருக்கிறதான இடங்களில் நம்ம சொல்லுவோம், ஆண்டவரே, என்னுடைய வாயில் வந்ததான அவிசுவாசங்களை மன்னிங்கப்பா, என்னுடைய வாயில் வந்ததான பயங்களை மன்னிங்க, என்னுடைய இருதயத்தில் உண்டானதான சந்தேகங்களை எல்லாம் மன்னிங்க என்று சொல்லி ஆண்டவரிடம் பார்த்து நம்ம கேட்கலாமா? கேட்கும்போது கர்த்தர் நமக்காக கிரியை செய்வார். எசப்பா, இந்த அருமையான நேரத்திலும் ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறதான இந்த ஒவ்வொரு ஜனங்களையும் என் தேவாதி தேவன் கண்ணோக்கி வீராக தகப்பனே, அற்புதங்களை செய்கிற உமக்கு நிகரானவர் யாருமே இல்லை தகப்பனே, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்னீர தகப்பனே. இங்கே இருக்கிறதான ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்வீராக ராஜா. அவர்கள் எந்தெந்த விஷயத்தில் எனக்கு இந்த இடத்துல கர்த்தர் எனக்கு அற்புதம் செய்ய மாட்டாரா என்று ஏங்கி கொண்டு இருக்கலாம், அந்தந்த இடத்துல கர்த்தர் நீங்கள் அற்புதங்களை செய்வீராக தகப்பனே, அதிசயங்களை செய்வீராக ராஜா. வருகிற நாட்கள் எல்லாம் அவர்களுடைய இருதயம் மன மகிழ்ச்சியினால் பொங்க வேண்டும் தகப்பனே. துக்கமாக இருந்த நாட்கள் முடியட்டும் ஆண்டவரே, கவலையோடு இருந்ததான நாட்கள் முடியட்டும், பயத்தோடு இருந்ததான நாட்கள் முடியட்டும். எல்லாமே ஆண்டவரே எசப்பா இன்றைக்கு தலைகீழாக மாறட்டும் ஆண்டவரே. எசப்பா அற்புதத்தின் நாளாக மாறட்டும், மனமகிழ்ச்சி நாளாக மாறட்டும் ஆண்டவரே எசப்பா. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே கர்த்தாவே, நீர் எங்கள் மத்தியில் செய்த எல்லா விதமான அற்புதங்களுக்காக அதிசயங்களுக்காக நன்றி தகப்பனே. கர்த்தாவே, நீங்கள் செய்ய போகிறதற்கான அதிசயங்களுக்காகவும் அற்புதங்களுக்காக நன்றி தகப்பனே. நாங்கள் எங்களை ஒரு விஷயம் கூட உங்கள் சமூகத்தில் தாழ்த்தி ஒப்படைக்கிறோம். கர்த்தர் நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லா துதிக்கான மகிமை ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களின் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. வருகிறதான திங்கள், புதன், வெள்ளிக்கிழமை நடக்கிறதான ஒவ்வொரு இரவு ஜெபங்களிலேயும் உங்களை சந்திக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.